Hi dear students, NEET 2021 day 14 crack பண்ணலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம 5 ப்ராப்ளம் சால்வ் பண்றோம். லாஸ்ட் செஷன்ல ஒரு ஹோம்வொர்க் கொடுத்தேன். எத்தனை பேர் சால்வ் பண்ணீங்கன்னு தெரியல. இன்னைக்கு நாம அதோட சொல்யூஷன் பார்த்தறலாம். அந்த ப்ராப்ளம் என்ன அப்படினா 400 மீட்டர் உயரத்தில் உள்ள ஒரு கட்டிடத்தின் உச்சியிலிருந்து ஒரு பொருள் கீழே விழுகிறது. அதே நேரத்தில் அந்த கட்டிடத்தின் அடியிலிருந்து அல்லது தரையிலிருந்து மேல் நோக்கி மற்றொரு பொருள் எறியப்படுகிறது. அப்பொருள் இரண்டும் சந்திக்கக்கூடிய நேரம், தரையிலிருந்து எவ்வளவு தொலைவில் அந்த இரண்டு பொருள்களும் சந்திக்கும், இதான் கேள்வி. A body is dropped from a building of height 400 meter. Simultaneously another body is thrown vertically upwards from the ground. At what time and at what distance from the ground they will meet? அதுதான் கேள்வி. ஸோ டயக்ராம் போட்டுக்கலாம். ஸோ இது கிரவுண்டு. ஸோ இந்த பில்டிங்கோட ஹைட்டு வந்து 400 மீட்டர். ஸோ இங்கேருந்து ஒரு பாலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ட்ராப் பண்ணுறோம். ஸோ இன்னும் ஒரு ஆப்ஜெக்டை இங்கேருந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இது ஃப்ரீ ஃபால், இது வந்து ப்ரொஜெக்டட் அப்வர்ட்ஸ், ஒன் டைமென்ஷனில் தான் நம்ம பேசுகிறோம். சப்போஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் இது கீழேருந்து இந்த இடம் வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல மீட் பண்ணுறதா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ இந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? டெஃபினட்டாக திஸ் வில் பி 400 மைனஸ் எக்ஸாக இருக்கும். ஆம் ரைட்? ஓகே, புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இது வந்து மேலேருந்து கீழே வரக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 400 மைனஸ் எக்ஸு, கிரவுண்ட்லேருந்து நமக்கு எக்ஸ் டிஸ்டன்ஸ். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, கிரவுண்டிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து தே மீட்டு அண்ட் ஆல்சோ வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் தி டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற டைம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபாலுக்கு ஃபார்முலா என்ன? h is equal to 1/2 gt square. Am I right? h is equal to 1/2 gt square. So this is the equation for free falling object. So இங்கே hங்கிறது என்ன அப்படின்னா 400 minus x. 400 minus x is equal to half gt square. ஓகேவா? புரியுதா? ரைட். இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ கிரவுண்டிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் வெர்டிக்கலி அப்வர்ட்ஸ் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா வந்து s is equal to ut minus half gt square. ஏன்னா எகைன்ஸ்ட் த கிராவிட்டி மேலே போகிறதுனால அது மைனஸ் ஜி ஆயிடுது. ஸோ இது வந்து எக்ஸு, எஸ்ஸுக்கு பதில் நம்ம எக்ஸ் போட்டுக்கிறோம். ஸோ ut மைனஸ் half gt ஸ்கொயர். இன்ஃபேக்ட் இந்த கீழேருந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ரொஜெக்ட் பண்ணுற வெலாசிட்டி நம்ம சொல்லிடுறோம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து 50 மீட்டர் பெர் செகண்ட் வெலாசிட்டியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஸோ கீழேருந்து மேலே எரியப்படுகின்ற பொருளானது 50 மீட்டர் பெர் வினாடி. அதை ஆட் பண்ணிங்க கொஸ்டினில். ஓகே, ஸோ அப்போ என்ன வரும்னா x is equal to 50t minus half gt ஸ்கொயர்னு வரும். ஸோ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2வையும் ஆட் பண்ணுங்கள். இங்கே 400 மைனஸ் எக்ஸா, 400 மைனஸ் எக்ஸு, இங்கே என்ன வருது, ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன வரும் 50, இங்கே ஹாஃப் ஜிடி ஸ்கொயரா, ஹாஃப் ஜிடி ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் 50t minus half gt square. So what happens? Minus x plus x cancels, plus half gt square minus half gt square cancel. So what is remaining? 50t is equal to 400. Therefore t is equal to 400 divided by 50, that is equal to how much? 8 second. 8 செகண்ட். ஸோ அப்போ ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிருது. 8 செகண்டில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், போத் த பாடிஸ் மீட் அட் திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்டில் வந்து 8 செகண்டில் ரெண்டும் வந்து மேலேருந்து கீழே வரதும் கீழேருந்து மேலே போகிறதும் மீட் பண்ணிக்குது. அப்போ கீழேருந்து ஃப்ரம் த கிரவுண்டு வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, வி ஹேவ் டு டேக் திஸ் ஒன். x is equal to 50 into 8 minus half, g வந்து நம்ம 10 வச்சுக்கலாம், into t square. What is the t square value? It is 8 square 64. Okay va? This will be 400 minus this will be 5. So 5 into 64 320 minus பண்ணுங்க எவ்வளவு வரும்
எஸ் 80 மீட்டர் ஃப்ரம் த கிரவுண்டு. ஸோ தரையிலிருந்து சரியாக 80 மீட்டர் உயரத்தில் நமக்கு வந்து அந்த இரண்டு பொருள்களும் சந்தித்து கொள்ளக்கூடிய நேரம் வந்து 8 வினாடியில் இந்த நிகழ்வு வந்து நடக்கும். அப்போ டைம் கேட்டால் நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த டைம் வந்து 8 செகண்ட் நம்ம சொல்லிட முடியும். அட் த சேம் டைம் எவ்வளவு டிஸ்டன்ஸில் ஃப்ரம் த கிரவுண்டு கேட்டாங்கன்னா 50 எவ்வளவு 80 மீட்டர். அதே மாதிரி ஃப்ரம் த இதில் இருந்து ஹைட்டு மேலே ரூப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 320 மீட்டர். மேலேருந்து கேட்டிருந்தாங்கன்னா 320 மீட்டர் நம்ம எழுதணும். கீழேருந்து கிரவுண்ட்லேருந்து கேட்டாக்க நம்ம வந்து 80 மீட்டர். ஸோ டுகெதர் வந்து 400ங்கிறது நமக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அனதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் நான் ப்ராப்ளம் ரீட் பண்ணுறேன். ஸோ வெரி சூன் நான் போர்டில் கொஸ்டின் எழுதி ஆன்சர் சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A car accelerates from a rest at a constant rate alpha for some time. கார் ஒன்று ஆல்ஃபா என்ற முடுக்கத்துடன், ஆல்ஃபா என்ற சீரான முடுக்கத்துடன் t நேரத்திற்கு இயங்குகிறது. சரியா? ஒரு கார் வந்து ஆல்ஃபா அப்படிங்கிற சீரான முடுக்கத்தில் t நேரத்துக்கு இயங்குகிறது. A car accelerates from rest at a constant rate alpha for some time. கார் ஒன்று ஓய்விலிருந்து ஆல்ஃபா என்ற சீரான முடுக்கத்துடன் இயங்குகிறது. ரைட். And after some time, afterwards, which decelerates at constant rate beta and come to rest. அதன் பின்னர் பீட்டா என்ற சீரான எதிர்முடுக்கத்துடன் இயங்கி ஓய்வு நிலைக்கு வருகிறது. முதல்ல என்ன பண்ணுது, கார் வந்து ஆல்ஃபாங்கிற சீரான முடுக்கத்தோட டி வினாடிகளுக்கு இயங்குகிறது அல்லது டி நேரத்துக்கு இயங்குகிறது. அதன் பின்னர் பீட்டா என்ற எதிர்முடுக்கத்தோட ரிட்டார்டேஷன் வந்து எவ்வளவு பீட்டா, எதிர்முடுக்கம் வந்து பீட்டா, அதில் வந்து என்ன ஆகுது, இயங்கி ஓய்வு நிலைக்கு வருகிறது. இட் கம்ஸ் டு ரெஸ்ட். The maximum velocity and total distance traveled. ஸோ அந்த கார் வந்து பெறக்கூடிய பெரும திசைவேகம், the maximum velocity attained by the car as well as the total distance traveled during this motion. ஸோ இந்த இயக்கத்தில் கடந்த மொத்த தொலைவு, இந்த இரண்டையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா எப்படி இருக்குன்னா, வெலாசிட்டி டைம் கிராஃப் போடணும். எக்ஸ் ஆக்சிஸில் டைமு, ஒய் ஆக்சிஸில் வெலாசிட்டி. ஸோ இது 0. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, ஆக்சலரேட் ஆகுது. முதல்ல வந்து முடுக்கம் அடைகிறது, கான்ஸ்டன்ட் ரேட்டில் ஆக்சலரேட் ஆகுது. எவ்வளவு டைமுக்கு அப்படின்னா சே t1 செகண்ட்ஸுக்கு அல்லது t1 டைமுக்கு வந்து ஆக்சலரேட் ஆகுது. இங்கே ஆக்சலரேஷன் வந்து ஆல்ஃபா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வெலாசிட்டி குறையுது. ஸோ இன்க்ரீஸ் ஆகிற வெலாசிட்டி நம்ம என்ன சொல்கிறோம், ஆக்சலரேஷன் சொல்கிறோம். வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து ரிட்டார்டேஷன், எதிர்முடுக்கம். இது முடுக்கம், இது எதிர்முடுக்கம். அண்ட் திஸ் குவான்டிட்டி வில் பி, திஸ் பீக் வில் பி v max. இந்த இடத்துல வந்து நமக்கு மேக்ஸிமம் வெலாசிட்டி கிடைக்குது. ஸோ அது எந்த டயத்தில் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரைட். நமக்கு வந்து Vmaxோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியணும். அட் த சேம் டைம் இந்த இதில் வந்து எவ்வளோ டைமு, ஸோ இது டைம் ஆக்சிஸ். ஆக்சுவலாக இது வந்து t2 செகண்ட்ஸில், t1 செகண்ட்ஸில் வந்து மேக்ஸிமம் போயிடுது. அதுக்கப்புறம் t2 செகண்ட்ஸில் வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடுது. ஸோ வாட் இஸ் த ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த கார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். எடுத்துக்கொண்ட மொத்த தொலைவு, இந்த இயக்கத்தில் எடுத்துக்கொண்ட மொத்த தொலைவு, அதே போல் மேக்ஸிமம் வெலாசிட்டி என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. சில சமயம் அதில் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு இது வந்து என்ன கிராஃபு, இது வெலாசிட்டி டைம் கிராஃப் இல்லையா? இந்த வெலாசிட்டி டைம் கிராஃபில் நம்ம வந்து இது என்ன பண்ணுவீங்க, ஸ்லோப் கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுங்க, சாய்வு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன கிடைக்குன்னு பாருங்கள், முடுக்கம் கிடைக்கும். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் நம்ம கண்டுபிடிக்கணும்னா, ஸோ இந்த ஸ்லோப்பு, ஆக்சுவலாக ஸ்லோப்னா அது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஸோ Vmax பை டைம் 1 கிடைக்கும். Vmax பெரும திசைவேகம் பை டைம் 1 கிடைக்கும். லெட் மீ ஃபைண்ட் அவுட் டைம் 1. ஸோ தட் இஸ் Vmax டிவைடட் பை ஆல்ஃபா. அதே மாதிரி ரிட்டார்டேஷனுக்கு வாங்க, பீட்டா இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும், அதுவும் Vmax. ஏன்னா இந்த இதுக்கு ஸ்லோப்பு ஆப்போசிட் சைடு Vmax, டைம் வந்து t2. ஸோ வாட் இஸ் த டைம் டேக்கன் ஹியர், t2 இஸ் ஈக்குவல் டு Vmax டிவைடட் பை பீட்டா. ஸோ நம்ம வந்து சைன் யூஸ் பண்ணல, மைனஸ் போடலை, ரிட்டார்டேஷனுங்கிறது அண்டர்ஸ்டுட்.
What is the total time taken? T is equal to T1 plus T2. Am I right? T is equal to T1 plus T2. Add பண்ணுங்க. Vmax divided by alpha plus Vmax divided by beta. Right? Follow பண்ணிக்கிறீங்களா? Right. So, இதில் இருந்து எதை காமனாக எடுப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், Vmax-ஐ காமனாக எடுத்துக்கோங்க. போட சரியாக அழிக்கலைன்னு கூட நீங்கள் கமெண்ட் கொடுக்குறீங்க, எல்லாமே நல்ல விஷயந்தான். சரியாக தெரிய மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் சரியாக புரிய மாட்டேங்குதுன்னு வேறு சில பேர் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, சரியாக புரிய மாட்டேங்குதுன்னா நீங்கள் தான் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, கண்டிப்பாக புரியும். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சிங்கன்னா புரியும். Vmax-ஐ வெளியில் எடுத்துருங்க. ஸோ Vmax-ஐ வெளியில் எடுத்திங்கன்னா 1/α + 1/β. ரைட்டா, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது Vmax. ஸோ Vmax is equal to T divided by, இதை LCM எடுத்திங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டான்னு வந்துடும் இல்லையா. ஸோ இதை கீழே கொண்டு வந்துட்டு நான் LCM எடுத்துருக்கணும். ஸோ அங்கேயே எடுத்துகிட்டு கீழே கொண்டு வந்துட்டேன். ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு T டிவைடட் பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அவ்வளோதான்ப்பா. இதுதான் பெரும திசைவேகத்திற்கான ஃபார்முலா. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இந்த இயக்கத்தில் எடுத்துக்கொண்ட தொலைவு, கடந்த தொலைவு, டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த கார் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, VT கிராஃபில் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ இது என்னது, ஒரு முக்கோணம் இல்லையா. அப்போ முக்கோணத்தோட ஏரியா என்ன, இது வந்து டோட்டல் டைம் டேக்கன். ஸோ ½ இன்ட்டு டைம் இன்ட்டு ஹைட் வந்து என்னது Vmax, அவ்வளோதான். ஸோ 1/2 இன்ட்டு டைம் இன்ட்டு Vmax ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஆல்ஃபா பீட்டா T டிவைடட் பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா அப்போ என்ன வந்துடும், ஆல்ஃபா பீட்டா T ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ரைட்டாப்பா, பார்த்துக்கோங்க. ஆல்ஃபா பீட்டா T ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு ஆல்ஃபா. திஸ் இஸ் யுவர் செகண்ட் ப்ராப்ளம். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் திஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஓகே, அடுத்த சம் போகலாமா. ஓகே, ஸோ ஒரு புயல் கடந்துருச்சு, இன்னொரு புயல் அடுத்து வருது. கேர்ஃபுல்லாக இருங்க, எந்த பக்கம் வருதுன்னு தெரியல. நம்ம இருக்கிற பக்கம் வருதா இல்லை நீங்கள் இருக்கிற பக்கம் வருதான்னு தெரியல. எந்த பக்கம் வந்தாலும் நம்ம சேஃபாக இருக்கணும். சரியா. ஓகே, காப்பி பண்ணிட்டீங்களா. Okay, next we go to another sum. ஸோ நம்பிக்கையோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், த ரிலேஷன் பிட்வீன் T and X இஸ் கிவன். இடப்பெயர்ச்சிக்கும் காலத்திற்கும் இடைப்பட்ட தொடர்பு பின்வருமாறு தரப்படுகிறது. த ரிலேஷன் பிட்வீன் T and டைம் T and displacement X is given as T is equal to alpha X plus beta X square. T வந்து alpha X plus beta X square, where alpha and beta are constants. alpha beta என்பவை மாறிலிகள். என்ன கேட்குறாங்கன்னா, ரிட்டார்டேஷன் எதிர்முடுக்கத்தின் மதிப்பு என்ன, அதாவது மைனஸ் ஏ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் எதிர்முடுக்கத்தினுடைய மதிப்பு. ஃபைண்ட் அவுட் தி ரிட்டார்டேஷன். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ரிட்டார்டேஷன், எதிர்முடுக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, போகலாமா. ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டைம் பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், ஆல்ஃபா இன்ட்டு dx பை dt ப்ளஸ் பீட்டா இன்ட்டு 2x dx பை dt. நமக்கு தெரியும் dx பை dtங்கிறது என்ன, எஸ் வெலாசிட்டி. அப்போ இதை எப்படி மாற்றி எழுதுங்க, 1 is equal to நீங்கள் வியை வெளியில் எடுத்துறீங்க, அதாவது dx பை dtங்கிறது என்னது, இட் இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு v.
ஸோ விஏ வெளியில் எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா எக்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் வெலாசிட்டியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா எக்ஸ் ஆர் திஸ் கேன் பி ரிட்டன் as ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா எக்ஸ் டு த பவர் ஆஃப் -1. am I right? ஓகே, இதான் வெலாசிட்டியோட வேல்யூ. நமக்கு வந்து we need to find out acceleration, ரைட்டா? ரிட்டார்டேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ a is equal to dv by dt. I differentiate this. அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது -1 into ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா எக்ஸ் டு த பவர் ஆஃப் -2 ஆயிருமா? -1லேருந்து 1 மைனஸ் பண்ணுவீங்க. இன்டூ ப்ராக்கெட்டில் உள்ளதை என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதை பண்ணும்போது ஆல்ஃபா இஸ் அ கான்ஸ்டன்ட், அப்போ என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ப்ளஸ்ஸு 2 பீட்டா எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் dx by dtன்னு வந்துடும். ஸோ ஒன்ஸ் அகேன் திஸ் dx by dt இஸ் வெலாசிட்டி, ரைட்டா? ஸோ மைனஸ் அப்போ என்ன வரும்? 2 பீட்டா into velocity into alpha plus 2 beta x to the power of -2. ஓகேவா? ஸோ மைனஸ் இப்போ வந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து ரிட்டார்டேஷன் வந்து நெகட்டிவில் வந்துருச்சு. ஏ வந்து மைனஸில் கிடைக்கிது. அப்போ we are finding the retardation. நம்ம எதிர்முடுக்கம் தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 2 பீட்டா into v. what is this quantity? alpha plus 2 beta x power -1ங்கிறது v. பட் இங்கே பவர் -2 இருக்கிறதுனால இது வந்து என்னது? it is nothing but v square. அப்போ என்ன கிடைக்கும்? -2 beta into v cube கிடைக்கும். புரியுதா பாருங்க? -2 beta into v cube alpha x plus beta x square ஸோ உங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்து என்ன அப்படின்னா, நல்லா குறிச்சுங்க. ஹோம்ஒர்க் வந்து ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பீட்டா எக்ஸாக இருந்தால் ஆன்சர் என்ன கிடைக்கும்? டி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தா உங்கள் ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அடுத்த கிளாஸில் சொல்லுங்கள். இந்த இது புரியுதான்னு பாருங்கள். கொஞ்சம் டிஃபரன்ஷியேஷன் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும், சரியா? ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது t வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃபரன்ஷியேட் ஆகும்போது 1ன்னு கிடச்சிருது. ஆல்ஃபா dx by dt ப்ளஸ் பீட்டா எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, எக்ஸை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் dx by dt. dx by dtங்கிறது வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டியை காமன் எடுத்துகிட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா எக்ஸ், அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? v is equal to 1 divided by alpha plus 2 beta x, which is equal to alpha plus 2 beta x power -1. Then we differentiate velocity with respect to the time. It is differentiated with respect to the time. Okay ba? dv by dt. So differentiate பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? பவரை முன்னாடி கொண்டு வரோம். பவர்லேருந்து 1 மைனஸ் பண்ணிடுறோம். ஆல்ஃபாவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0, 2 பீட்டா x is once again differentiated with respect to the time. dx by dtங்கிறது velocity. அப்போ 2 பீட்டா vன்னு கிடைக்கும். இது வந்து என்ன கிடைக்குது? ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா எக்ஸ் டு த பவர் ஆஃப் -2ங்கிறது இது வந்து v ஸ்கொயராக கிடைக்கும். ஸோ -2 பீட்டா இன்ட்டு v இன்ட்டு v ஸ்கொயர் இஸ் v கியூப். த ஹோம்ஒர்க் இஸ் t வந்து ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா எக்ஸாக இருந்தால் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதான் நமக்கு ஹோம்ஒர்க்கு. ஸோ கண்டுபிடிச்சி அடுத்த கிளாஸில் சொல்லுங்கள். ஆன்சர் சொல்லிட்டுமா? சரி, நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, கிராஃபிக்கல் மெத்தட்ஸ். ஸோ கொடுக்கப்பட்ட VT வரைபடத்திலிருந்து from the given velocity time graph which is represented by the two particles P1 and P2. ஸோ இது வந்து டைம் ஆக்சிஸ், இது வெலாசிட்டி ஆக்சிஸ். இது ஒன் பார்ட்டிக்கிளோட மோஷன், இது இன்னொரு பார்ட்டிக்கிளோட மோஷன். இது வந்து P2 பார்ட்டிக்கிள். ஸோ திஸ் மேக்ஸ் an angle 30 degree and this makes an angle 60 degree. The question is relative velocity at t. Relative velocity at t. சார்பு t நேரத்தில்
சார்பு திசைவேகம், இரு துகள்களுக்கு இடையே உள்ள சார்பு திசைவேகம் கேட்குறாங்க. கொஸ்டின் எழுதிட்டீங்களா? இரண்டு துகள்களுக்கான கொடுக்கப்பட்ட VT வரைபடத்தில் அவ்விரு துகள்களுக்கு இடையே உள்ள சார்பு திசைவேகம். Okay, in a given VT graph of two particles P1 and P2, the relative velocity between the two particles. அதான் நம்ம கேட்குறாங்க. இப்போ ஆக்சுவலாக VT கிராஃபில் ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த டைமில் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டைமில் என்ன வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோப் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸ்லோப்பு சாய்வு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஸ்லோப்பு தான் வந்து வெலாசிட்டி பை டைம், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஸோ இது வெலாசிட்டினா இது டைம், தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஆக்சிலரேஷன். பட் ஸ்லோப்புக்கு ஃபார்முலா என்ன? tan தீட்டா. ஓகேவா? அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இந்த டி இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணினா டி tan தீட்டான்னு வந்துடும். டி இன்ட்டு tan தீட்டான்னு வந்துடும். ஸோ டி வந்து இங்கே கான்ஸ்டன்ட்டு, அப்போ வெலாசிட்டி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு tan தீட்டா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து V1 வந்து அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? V1 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு tan தீட்டா 1 கிடைக்கும். V2ங்கிறது இஸ் ப்ரொபோர்ஷனல் டு tan தீட்டா 2ன்னு கிடைக்கும். இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னா V2 மைனஸ் V1. நம்ம ப்ரொபோர்ஷனல் வைக்காமல் நம்ம வந்து டைரெக்டாக கூட நம்ம ஆன்சர் எழுதிடலாம். ஏன்னா வந்து அட் ஏ கிவன் டைம் தான் கேட்குறாங்க. ஸோ டைரெக்ட் நம்ம வந்து V1 வந்து T tan theta 1, V2 is equal to T tan theta 2, ரைட்டா? ஸோ வாட் இஸ் ரிலேட்டிவ் வெலாசிட்டி? V2 minus V1. V2 minus V1 T into tan theta 2 minus tan theta 1, ரைட்டா? ஸோ T into what is tan theta 2? Tan 60. Tan 60 minus tan 30. நீங்கள் இந்த tan வேல்யூஸ் எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். tan 60 எவ்வளவு? tan 60 வந்து √3, tan 30 வந்து 1/√3, tan 45 எவ்வளோன்னு தெரியுமா? 1. ஸோ T இன்ட்டு √3 இன்ட்டு √3 எவ்வளோ வரும்? 3 minus 1 divided by √3, that is equal to 2/√3 into T, ரைட்டா? திஸ் இஸ் தி ஆன்சர். இதுதான் அந்த ரெண்டு பார்ட்டிகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் வெலாசிட்டிஸ், சார்பு திசைவேகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இதே VT கிராஃபு பட் வேறு ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதில் என்ன பண்ண போகிறோம்னா, ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ் கவர்டு. ரெண்டு துகள்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் T வினாடியில் T காலத்தில் இரண்டு துகள்களும் கடக்கக்கூடிய தொலைவுகளின் அல்லது இடப்பெயர்ச்சிகளின் தகவு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்துட்டு இது வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னா VT கிராஃபில் வந்து நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். பரப்பு கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு வந்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். ஸோ ஏரியா வந்து என்ன வரும்? 1/2 இன்ட்டு வெலாசிட்டி இன்ட்டு டைம். இதுதான் வந்து நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு எக்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ 1/2 வெலாசிட்டி இன்ட்டு டைம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. அப்படின்னா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஓகே. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு வெலாசிட்டிக்கு பதிலாக என்ன போடுவீங்க? வெலாசிட்டிக்கு பதிலாக T tan தீட்டா. ஸோ T tan தீட்டா இன்ட்டு இன்னொரு T இருக்குல்லையே, அப்போ என்ன வரும்? T ஸ்கொயர்னு வரும். சரியா? அப்போ வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்சஸ்? ஆக்சுவலாக என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, இதில் வாட் இஸ் x2/x1 கேட்குறாங்க. இதே ப்ராப்ளம் தான், இதே படம், கேள்வி வேறு. x2/x1 கேட்குறாங்க. அப்போ x2/x1 என்ன வரும்? x2/x1 is equal to 1/2 tan theta into T ஸ்கொயர். இன்னும் கூட சொல்ல போனால் இதுவும் கான்ஸ்டன்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா எக்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனல் டு tan தீட்டான்னு அர்த்தம். அப்படி வச்சு கூட நம்ம செய்யலாம். ஓகே. அல்லது அப்படியே எழுதினாலும் கூட தவறு கிடையாது. 1/2 tan தீட்டா, இது வந்து 2, இது 1 இன்ட்டு T ஸ்கொயர். ஓகே.
What happens here? 1 by 2 t square is getting cancelled. So tan theta 2 divided by tan theta 1. What is your tan theta 2? Is tan 60 divided by tan 30. Tan 60 is root 3 and tan 30 is 1 by root 3. So you will get root 3 into root 3, which is equal to 3. Or 3 is to 1. This is the ratio for you. So டே 14ல் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 5 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள்லாம் கேட்டுக்கிற மாதிரி வெரி சூன் ஐ வில் ட்ரை டு ரைட் டவுன் த கொஸ்டின் வித் சொல்யூஷன். அதை நான் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் கொஸ்டினை லேர்ன் பண்ணிக்கங்க, லிசன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எழுதிக்கிட்டு தென் யூ கேன் ப்ரிப்பேர் த நோட்ஸ். தொடர்ந்து பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் நீட் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு உங்கள் பக்கத்து ஸ்கூலில் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக நமக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு எல்லா மாணவர்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய நோக்கம். அதே போல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்னமும் வெயிட் பண்ண வேண்டாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். கீப் வாட்சிங். தேங்க்யூ.